புதுச்சேரி வரலாற்றில் இரண்டாவது முறையாக எதிர்க்கட்சி வேட்பாளர் வைத்திலிங்கம் மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ளார். வைத்திலிங்கத்தை எதிர்த்து போட்டியிட்ட பாஜக நமச்சிவாயத்தை தவிர அதிமுக, நாம் தமிழர் கட்சி உட்பட 24 வேட்பாளர்களும் டெபாசிட் இழந்தனர். பாராளுமன்ற தேர்தல் 7 கட்டமாக நடைபெற்றது. இதில் முதற்கட்ட தேர்தலில் தமிழகம், புதுச்சேரிக்கு தேர்தல் நடைபெற்றது. புதுச்சேரி மக்களவை தொகுதி தேர்தலில் பாஜக சார்பில் அமைச்சர் நமச்சிவாயம், காங்கிரஸ் சார்பில் வைத்திலிங்கம் எம்பி உட்பட 26 வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். மொத்தமுள்ள 10,23,699 வாக்காளர்களில் 8,07,724 பேர் வாக்களித்தனர். 78.90% வாக்குகள் பதிவானது. இந்த வாக்குகள் அனைத்தும் நேற்று காலை எண்ணப்பட்டன. காலை முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 3 சுற்றுகளாக 30 சட்டமன்ற தொகுதிக்கான வாக்குகள் எண்ணப்பட்டன. இரவு 9:20 மணி வரை வாக்கு எண்ணிக்கை நீடித்தது. முதல் கட்டத்தில் இருந்தே காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் முன்னிலையில் இருந்தார். புதுச்சேரியில் மொத்தம் உள்ள 30 தொகுதிகளில் ஏனாம், இந்திரா நகர் தொகுதிகளை தவிர அனைத்து தொகுதிகளிலும் காங்கிரஸ் வேட்பாளர் மற்ற அனைத்து வேட்பாளரை விட கூடுதலான வாக்குகளை பெற்றார். வைத்திலிங்கம் காங்கிரஸ் 4,26,005 வாக்குகளும், நமச்சிவாயம் பாஜக 2,89,489 வாக்குகளும் பெற்றனர். வித்தியாசம் 1,36,516. மேனகா நாம் தமிழர் 39,603, தமிழ்வேந்தன் அதிமுக 25,165, நோட்டா 9,679. இந்த தேர்தலில் அமைச்சர் நமச்சிவாயத்தை தவிர அதிமுக, நாம் தமிழர் கட்சி உட்பட 24 வேட்பாளர்களும் டெபாசிட் இழந்தனர். முதலமைச்சர், அமைச்சர்கள், சபாநாயகர், துணை சபாநாயகர் ஆகியோரின் தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி முன்னிலை பெற்றது. வெற்றி பெற்ற வைத்திலிங்கத்திற்கு மாவட்ட தேர்தல் அதிகாரியான மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் வெற்றி சான்றிதழை வழங்கினார். ஜனநாயகத்தை காக்க முழுமையான எண்ணத்தோடு மக்கள் விடையளித்துள்ளனர். பாஜக தென்னகத்து மக்கள் மீது அடக்கி ஆளும் நிலையை பார்த்து வெகுண்டு எழுந்து மக்கள் வாக்களித்துள்ளனர் எனவும், பாஜகவென்று விரட்டப்பட வேண்டியவர்கள் என்றும் காங்கிரஸ் எம்பி வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் வெற்றி சான்றிதழை பெற்றுக் கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பொழுது, அனைத்து வாக்காளர்களுக்கும் இந்தியா கூட்டணி சார்பிலும் எனது சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜனநாயகத்தை காக்கவும் இந்திய அரசியலமைப்பை காக்கவும் ராகுலுக்கு முழு ஆதரவை அளித்துள்ளதற்கு நன்றி. இந்தியா கூட்டணி தலைவர்கள், திமுக தலைவர், எதிர்க்கட்சி தலைவர், சட்டமன்ற உறுப்பினர்கள், இந்திய கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், மதிமுக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மானிமா, மனிதநேய மக்கள் கட்சி, ஆம் ஆத்மி மற்றும் சமூக அமைப்புகளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜனநாயகத்தை காக்க முழுமையான எண்ணத்தோடு மக்கள் விடையளித்துள்ளனர். பாஜக தென்னகத்து மக்கள் மீது அடக்கி ஆளும் நிலையை பார்த்து வெகுண்டு எழுந்து மக்கள் வாக்களித்துள்ளனர். ஆங்கிலேயர்களை விரட்டியடிப்பது போல் பாஜகவை விரட்டி அடித்துள்ளனர். பாஜகவினர் விரட்டப்பட வேண்டியவர்கள். மக்கள் விரும்பாமலேயே கல்வி திட்டம், மின்துறை, தனியார் மயம், அரிசிக்கு பணம் வழங்குவது உள்ளிட்டவைகளை கொண்டு வந்துள்ளனர். அதுபோல் மக்களுக்கு உறுதுணையாக உள்ள எதையாவது ஒரு திட்டத்தை சேர்த்துள்ளனரா என்றால் அதுவும் இல்லை. கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியாளர்கள் வெற்றி பெற்ற அனைத்து தொகுதியிலும் காங்கிரசுக்கு வெற்றி கொடுத்துள்ளனர். மக்கள் எதிர்பார்ப்பிற்கான அனைத்தையும் கொண்டு வர முழுமையாக முயற்சிப்போம். கடந்த பாராளுமன்ற தேர்தலில் நான், நமச்சிவாயம், ஜான்குமார் உள்ளிட்டவர்கள் தான் எனக்கு ஓட்டு வாங்கி கொடுத்ததாகவும், அவர்கள் யாரும் என்னுடன் இந்த தேர்தலில் இல்லை என்றும் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் கூறியிருந்தார். தற்போது அவருக்கு தான் ஓட்டு வாங்கி கொடுக்க ஆட்கள் இல்லை. யாரெல்லாம் எனக்கு ஓட்டு வாங்கி கொடுத்ததாக சொன்னாரோ அவர்கள் அனைவரும் தோல்வியடைந்துள்ளனர். உண்மையான நிலைப்பாடு தெரியாமல் உள்ளனர். பாராளுமன்ற தேர்தல் என்பது வேறு, மாநில தேர்தல் என்பது வேறு. இந்தியா கூட்டணி தேர்தல் அறிக்கையில் ஜம்மு காஷ்மீர், புதுச்சேரிக்கும் மாநில அந்தஸ்து அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆகவே எனது முதல் நோக்கம் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வாங்கி தருவதுதான். பாஜகவிற்கும் காங்கிரசுக்கும் வித்தியாசம் 5 எம்பிக்கள் தான். பாஜக 240 எம்பிக்களை கொண்டுள்ளது. இந்தியா கூட்டணி 235 எம்பிக்களை கொண்டுள்ளது. அவர்களது கூட்டணியில் இருப்பவர்கள் தொடர்ந்து கூட்டணியில் இருப்பார்களா, இருக்க மாட்டார்களா என்பது வருகின்ற காலங்களில் பார்த்தால்தான் தெரியும் என்று அவர் கூறினார். நாடாளுமன்ற தேர்தலில் வைத்திலிங்கம் வெற்றி பெற்ற நிலையில் புதுச்சேரியில் முக்கிய சாலைகள் வழியாக வெற்றி பேரணி நடைபெற்றது. புதுச்சேரியில் மக்களவை தொகுதியில் போட்டியிட்ட வைத்திலிங்கம் சுமார் 1 லட்சத்திற்கும் மேல் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். ஓட்டு எண்ணிக்கை 8:30 மணிக்கு முடிந்தும் கூட உடனடியாக வெற்றி பெற்றதற்கான சான்றிதழ் வழங்கப்படவில்லை. ஓட்டு எண்ணிக்கை படிவம் 21 குறிப்பிட்டதில் காலதாமதம் ஏற்பட்டது. ஒரு வழியாக ஓட்டு எண்ணிக்கை இறுதி செய்யப்பட்டு தொடர்ந்து இரவு 10:41 மணியளவில் புதுச்சேரி லோக்சபா தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்திற்கு தேர்தல் நடத்தும் அதிகாரியும் மாவட்ட கலெக்டருமான குலோத்துங்கன் சான்றிதழை வழங்கினார். முன்னாள் முதல்வர் ரங்கசாமி, எதிர்க்கட்சித் தலைவர் சிவா உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள், கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் உடன் இருக்க அதனை பெற்றுக் கொண்டார்.
புதுச்சேரி முக்கிய சாலைகள் வழியாக வெற்றி பேரணியாக காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்திற்கு காங்கிரஸ் கட்சி மற்றும் கூட்டணி கட்சி தொண்டர்கள் பூக்களை தூவியும் மாலை சால்வை அணிவித்தும் வாழ்த்து தெரிவித்தனர். காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் வெற்றியை கொண்டாடினர். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்ற நிலையில் அண்ணா சிலை அருகே திமுகவினர் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். தமிழகம் புதுச்சேரியில் 40 தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றதை அடுத்து புதுச்சேரி மாநில திமுக சார்பில் மாநிலம் முழுவதும் கட்சியினர் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடி வருகின்றனர். அதன்படி திமுக மாநில அமைப்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சட்டமன்ற உறுப்பினர் சிவா தலைமையில் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இதேபோல் நெல்லித்தோப்பு தொகுதி, லாஸ்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பட்டாசுகள் வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது. அது மட்டுமின்றி கூட்டணி கட்சிகளான மதிமுக, விசிக ஆகிய கட்சிகளும் வெற்றி கொண்டாட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். இந்தியாவில் ரேஷன் கடை இல்லாத ஒரே மாநிலம் புதுச்சேரி தான் என்று தெரிந்தும் அதை செய்ய அதிகாரம் இல்லை என்று கூறும் ஒரு முதல்வரை மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? மக்கள் செல்வாக்கு இழந்த ரங்கசாமி தனது முதல்வர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சேர்மன் RL வெங்கட்ராமன் வலியுறுத்தியுள்ளார். RLV பேரவையின் நிறுவன தலைவர் வெங்கட்ராமன் செய்தியாளர்களிடம் கூறும்பொழுது, மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்ற கூற்றின்படி அதிகாரம் இல்லாத முதல்வர் ரங்கசாமிக்கு தேர்தலில் மக்கள் அளித்த தீர்ப்பை ஏற்று தனது முதல்வர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். புதுச்சேரியில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி சம்பந்தமாக ரங்கசாமி எடுத்த முடிவு தவறு என்பதை சுட்டிக்காட்டி இந்த மக்களவைத் தேர்தலில் மக்கள் சரியான பாடம் புகட்டியுள்ளனர். புதுவையில் செல்வாக்குமிக்க தலைவர்களில் ஒருவராக இருந்தவர் ரங்கசாமி. ஆனால் கடந்த சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி சம்பந்தமாக எடுத்த தவறான முடிவுகள் தான் இன்று 3 ஆண்டுகள் ஆட்சி செய்தும் மக்கள் மத்தியில் அவரால் தனது செல்வாக்கை நிலைநிறுத்த முடியவில்லை. இதற்கு என்ன காரணம் என்று ரங்கசாமிக்கு வெளிச்சம். மக்கள் நலனை மறந்து செயல்பட்டதன் விளைவுதான் மக்களவை தேர்தல் முடிவு. ஏழை எளிய மக்கள் பயன்படுத்தும் ரேஷன் கடையை கூட திறக்க 3 ஆண்டுகளாக முயற்சி செய்யவில்லை. இந்தியாவில் ரேஷன் கடை இல்லாத ஒரே மாநிலம் புதுச்சேரி தான் என்று தெரிந்தும் அதை செய்ய அதிகாரம் இல்லை என்று கூறும் ஒரு முதல்வரை மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? அதேபோல் குப்பை வரி நீக்கப்படும் என்று 3 ஆண்டுகளுக்கு முன்பு புதுவை சட்டமன்ற முதல் பட்ஜெட் கூட்டத்தொடரில் அறிவித்தும் அதனை இதுவரை நடைமுறைப்படுத்தவில்லை என்றால் மக்கள் எப்படி ரங்கசாமியை ஏற்பார்கள்? இந்தியாவிலேயே குப்பை வரி போட்ட ஒரே மாநிலம் புதுச்சேரி தான் என்று மக்கள் உணர்ந்து உள்ளனர். தனது ஆட்சியில் அதிகப்படியான மதுபான தொழிற்சாலைகள், ரெஸ்டோ பார்களை திறந்தும் புதுவையில் கலாச்சார சீரழிவுகளை ஏற்படுத்தி மக்களை மயக்கத்தில் வைத்திருந்தனர். நாம் தான் புதுவை மக்களின் முதல்வர் என்றும் கூட பாராமல் தெரு தெருவாக சென்று ஆட்டோ பிரச்சாரம் செய்வது போல் மக்களிடம் சென்று ஓட்டு கேட்டு விரைவில் ரேஷன் கடையை திறப்போம் என்றும் மாநில அந்தஸ்து இல்லை என்று மத்திய அரசு கைவிரித்தும் கூட மக்களிடத்தில் மாநில அந்தஸ்து பெற்றுத் தருவோம் என்று பொய் வாக்குறுதிகளையும் அளித்தார். அதனை ஏற்காத மக்கள் ரங்கசாமியை வழிமறுத்து கேள்வியும் கேட்டனர். ஆனால் மக்களுக்கு சரியான பதில் கிடைக்கவில்லை. அதனால்தான் மக்கள் சரியான தீர்ப்பை அளித்திருந்தனர். அவரது சொந்த தொகுதியிலும் NR காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் தொகுதியில் கூட மக்கள் ரங்கசாமிக்கு வாக்களிக்க தயாராக இல்லை. இது மக்கள் மத்தியில் ரங்கசாமி தனது செல்வாக்கை இழந்து விட்டார் என்பதையே காட்டுகிறது. ஆகவே மக்கள் நலனை மறந்த முதல்வர் மக்கள் தீர்ப்புக்கு மதிப்பளித்து தார்மீக பொறுப்பேற்று தனது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் வெற்றி பெற்றதை தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியின் மாநில சிறப்பு அழைப்பாளர் வெங்கடாச்சலபதி தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தலில் சுமார் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்கு வித்தியாசத்தில் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை வீழ்த்தி காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் வெற்றி பெற்றார். இதனையடுத்து காங்கிரஸ் கட்சியினர் புதுச்சேரி முழுவதும் பட்டாசு வெடித்து கொண்டாடினர். அந்த வகையில் காங்கிரஸ் கட்சியின் மாநில சிறப்பு அழைப்பாளர் வெங்கடாச்சலபதி தலைமையில் காலாப்பட்டு தொகுதி காங்கிரஸ் கட்சியினர் லாஸ்பேட்டை வாக்கு எண்ணும் மையம் அருகே பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். இந்நிகழ்ச்சியில் காலாப்பட்டு தொகுதி மகளிரணி தலைவர் சரஸ்வதி உட்பட காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட வைத்திலிங்கம் வெற்றி பெற்றதை அடுத்து தேங்காய் திட்டு பகுதியில் இந்தியா கூட்டணி கட்சியினர் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட இந்தியா கூட்டணி கட்சியின் சார்பாக மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதை அடுத்து தேங்காய் திட்டு பகுதியில் காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சி நிர்வாகிகள் சார்பில் பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி, மாநில விளையாட்டுத்துறை தலைவர் ராஜாராம், கிராம காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கோபாலசாமி, கருணாநிதி பாரத் மற்றும் திமுக மாநில இலக்கிய அணி அமைப்பாளர் சிவசங்கரன் மற்றும் நிர்வாகிகள் வேலன், அருண், சேகர், குணா, இருசப்பன், கணேசன் உள்ளிட்ட ஏராளமான கூட்டணி கட்சி நிர்வாகிகள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.
ஏம்பலம் தொகுதியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வைத்திலிங்கம் வெற்றி பெற்றதை அடுத்து பெருமாம்பாக்கம் பகுதியில் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு கை சின்னத்தில் வாக்கு கேட்டு சமூக சேவகர் மோகன்தாஸ் தலைமையில் இந்திய கூட்டணி கட்சி நிர்வாகிகள் காங்கிரஸ் கட்சி மாநில மாவட்ட தொகுதி நிர்வாகி மற்றும் ஆதரவாளர்களுடன் சேர்ந்து வீடு வீடாக சென்று ஓட்டு சேகரித்தார். அதன்படி ஏம்பலம் தொகுதி வாக்கு எண்ணிக்கையில் பாஜகவை விட சுமார் 5000 ஓட்டு வித்தியாசம் பெற்றுள்ளனர். காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் வைத்திலிங்கம் வெற்றி பெற்றதை தொடர்ந்து நேற்றிரவு கிருமாம்பாக்கத்தில் தனது ஆதரவாளர்களுடன் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடினர். மேலும் கடலூர் புதுச்சேரி சாலை வழியாக சென்ற வாகனத்தில் வந்தவர்களுக்கும் இனிப்பு வழங்கப்பட்டது. தொடர்ந்து மோகன்தாஸ் உறுதுணையாக இருந்து வெற்றிக்கு பாடுபட்ட அனைவருக்கும் நன்றி கூறி பாராட்டு தெரிவித்துக் கொண்டார். காவேரி கூக்குரல் சார்பில் புதுச்சேரியில் 1.5 லட்சம் மரங்கள் நடும் திட்டத்தை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நார சைத்தன்யா தொடங்கி வைத்தார். ஈஷாவின் காவிரி கூக்குரல் இயக்கம் மூலம் இந்த ஆண்டு புதுச்சேரியில் உள்ள விவசாய நிலங்களில் 1,50,000 மரக்கன்றுகள் நட திட்டமிட்டு உள்ளது. உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி இன்று புதுச்சேரி கோரிமேட்டில் உள்ள ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்ற இதன் தொடக்க விழாவில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நார சைத்தன்யா முதல் மரக்கன்றை நட்டு இந்நிகழ்வை தொடங்கி வைத்தார். சுற்றுச்சூழலுடன் சேர்த்து விவசாயிகளின் பொருளாதாரத்தையும் மேம்படுத்தும் விதமாக மரம் சார்ந்த விவசாய முறையை ஊக்குவிக்கும் பணியில் காவிரி கூக்குரல் இயக்கம் மிக தீவிரமாக களப்பணியாற்றி வருகிறது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இவ்வியக்கம் மூலம் இந்த ஆண்டு 24-25 நிதியாண்டில் 1.21 கோடி மரங்கள் விவசாய நிலங்களில் நட இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு மாவட்டம் தோறும் இதன் தொடக்க விழாக்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இவ்வியக்கம் மூலம் கடந்த ஆண்டு புதுச்சேரியில் மட்டும் 1 லட்சம் மரங்களும், தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் 1,10,00,000 மரங்களும் விவசாய நிலங்களில் நடப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஈஷா 2002ஆம் ஆண்டு முதல் சுற்றுச்சூழல் மேம்பாடு மற்றும் மரம் நடும் பணிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. காவிரி நதியை மீட்டெடுக்க காவிரி கூக்குரல் இயக்கம் 2019ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இவ்வியக்கம் தமிழகம் மற்றும் கர்நாடக மாநில காவிரி வடிநில பகுதிகளில் பசுமை பரப்பை அதிகரிக்க விவசாய நிலங்களில் மரம் சார்ந்த விவசாயத்தை முன்னெடுக்கிறது. இதன் மூலம் மண்ணின் தரமும் அதன் நீர்பிடிப்பு திறனும் மேம்படுவதோடு விவசாயிகளுக்கு பொருளாதார நலன்களும் கிடைக்கின்றது. மேலும் இவ்வியக்கம் விவசாயிகள் மரம் நடுவதற்கும் தொடர்ந்து பராமரிப்பதற்கும் தேவையான தொழில்நுட்ப உதவிகளை இலவசமாக வழங்கி வருகிறது. மண்ணுக்கேற்ற மரங்கள் தேர்வு, நீர் மேலாண்மை, கலை மேலாண்மை, ஊடுபயிர் சாகுபடி போன்ற ஆலோசனைகளை காவிரி கூக்குரல் பணியாளர்கள் விவசாய நிலங்களுக்கு சென்று வழங்கி வருகின்றனர். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.